வணக்கம். அரசியல் வந்துட்டா விமர்சனம் பொதுவானது. நான் டிவிக்காவா இருக்கலாம், ஒரு சாமானியனா தமிழ்நாட்டு குடிமகனா கடந்த ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளை கேட்காம இருக்க முடியாது. கடந்த 4.5 வருஷத்துல திராவிட மாடல்னு சொல்லிட்டு மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடிஞ்சதா? அரசியல் சட்ட ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்கு? இதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். அடுத்து அடுக்கி வைக்கப்பட்ட 100 விஷயங்கள், இது உங்களுக்கான தொகுப்பு. 2026ல நம்ம விழிச்சிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பம். டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ்ல அதை போட்டு வச்சிருக்கோம். முதல்ல சட்ட ஒழுங்கு பத்தி பார்க்கலாம். வேங்கவேல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட கொடூரம். இன்று வரை குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையில் படுகொலை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மரகாணத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் 20 பேர் பலி. திமுக கட்சியினரே சில இடங்களில் கட்சி கொடி ஏற்ற முடியாத சமூக சூழல். திமுக நிர்வாகியே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது. கோவை கார் குண்டு வெடிப்பு சம்பவம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடு. அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே கஞ்சா செடி வளர்த்திருந்த அவலம். திரிபுவனம் அஜித்குமார் கேஸ், லாக்அப் டெத் மரணம். இவரு மட்டும் லாக்அப் டெத் கேஸ் ஏடிஎம்கே பீரியல் நடந்ததை இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவரு பீரியல் நடந்ததை இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அதிகரித்துள்ள லாக்அப் மரணங்கள். கனிமொழி பங்கேற்ற கூட்டத்திலேயே பெண் காவலருக்கு திமுக நிர்வாகிகளால் பாலியல் தொல்லை. பள்ளி கூடங்களுக்குள்ளேயே மது அருந்தும் அவல நிலை. கஞ்சா விற்பனை தட்டி கேட்ட அரசியல் கட்சியினர் படுகொலை. கனிம வளம் கொள்ளையை தடுக்க விஏஓ படுகொலை. போஸ்கோ வழக்குகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிப்பு. திமுக கொடி பொருந்திய காரில் ஈசிஆர் சாலையில் நடக்கும் அராஜகங்கள். சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட அடுத்தடுத்த வழக்குகள் மற்றும் கைது நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் மீன் போட்ட எதிர்க்கட்சி நிர்வாகிகள் கைது. ஊடகவியலாளர்கள் மற்றும் யூடியூபர்கள் மீதான அடக்குமுறை. அடுத்தது வாக்குறுதி மீறல்கள் பத்தி பார்க்கலாம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறி இதுவரை செய்யாதது. மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. விவசாய கடன் தள்ளுபடி முழுமையாக செயல்படவில்லை என புகார். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய் என கூறி பின் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும் என மாற்றப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS அமல்படுத்தாதது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை புறக்கணிப்பு. 100 நாள் வேலை திட்டம் பல இடங்களில் 60 நாட்களாக குறைக்கப்பட்டது. 4 ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படாதது கடைசி வருஷம் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. டீசல் விலை குறைப்பு வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படவில்லை. அடுத்தது விலைவாசி மற்றும் வரி உயர்வு பற்றி பார்ப்போம். வரலாறு காணாத மின்சார கட்டணம் உயர்வு. சொத்து வரி மற்றும் வீட்டு வரி பல மடங்கு உயர்வு. பத்திரப்பதிவு கட்டணம் மற்றும் வழிகாட்டி மதிப்பு உயர்வு. ஆவின் பால் விலை உயர்வு மற்றும் சில வகை பால் பாக்கெட்டுகள் நிறுத்தம். டாஸ்மாக் கடைகள் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் முறை. புதிய தார் சாலைகள் போட்ட சில நாட்களிலேயே பெயர்ந்து போச்சு. மெட்ரோ மற்றும் பேருந்து கட்டணங்கள் மறைமுகமாக உயர்ந்தது. குடிநீர் வரி மற்றும் குப்பை வரி விதிப்பு. சிமெண்ட் மற்றும் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஹோட்டல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களில் விலை உயர்வு கட்டுப்படுத்தவில்லை. அடுத்தது இவங்களுக்கே உகந்தமான நிர்வாக குறைபாடுகளை பார்ப்போம். சென்னை வெள்ளம் பாதிப்பு. 400 கோடி ஒதுக்கியும் நீர் தேங்கியது. சென்னை ஏர் ஷோ குளறுபடியால் 5 பேர் உயிரிழப்பு. தூத்துக்குடி வெள்ள பாதிப்பின் போது அமைச்சர்களின் மெத்தன போக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்ட வெள்ளம் உருகிய ஊழல் புகார். அம்மா உணவகங்கள் பல இடங்களில் போதிய நிதியின்றி மூடப்படுதல் அல்லது முடக்கப்படுதல். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சரியான பேருந்து வசதி இல்லாத தொடக்க கால குளறுபடிகள். அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நடுவழியில் நிற்பது. அரசு மருத்துவமனையில் போதிய மருந்து மற்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறை. 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்காதது. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீதான பாலியல் புகார்கள். பெண் கால்பந்து வீராங்கனை பிரியா தவறான சிகிச்சையால் உயிரிழப்பு. காவிரி மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுக்காதது. டெல்டா பகுதியில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மழையால் நனைந்து வீணானது. TNPSC தேர்வுகள் நடத்துவதில் ஏற்பட்ட காலதாமதம். செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதார போராட்டம். 50க்கு மேல வந்துட்டோம். அடுத்தது ஊழல் மற்றும் முறைகேடுகள். செந்தில் பாலாஜி பண மோசடி, பாட்டிலுக்கு 10 ரூபாய். G2 நிறுவனத்தின் அதீத வளர்ச்சி குறித்து விமர்சனங்கள். PTR ஆடியோ விவகாரத்தில் கூறப்பட்ட 300 கோடி ரூபாய் புகார். மணல் கொள்ளை மற்றும் ஆற்று மணல் கேரளாவுக்கு கடத்தப்படுவது. சென்னை கழிப்பறை கட்டும் திட்டத்தில் நடந்த முறைகேடுகள். விளம்பரத்துக்காக மட்டுமே கோடிக்கணக்கான அரசு பணம் செலவிடப்படுவது. 500க்கும் மேற்பட்ட புதிய மதுபான பார் லைசன்ஸுகள் FL2 வழங்கியது. ரெட் ஜெயின் மூவிஸ் சினிமா துறையில் ஆதிக்கம் செலுத்துவதாக புகார். மதுரை மாநகராட்சி ஊழல் புகார்கள் மற்றும் மேயர் மாற்றம். 1000 ரூபாய் பேனருக்கு 7000 ரூபாய் வரை கணக்கு காட்டுவதாக எழுதப்பட்ட புகார். அரசியல் மற்றும் இதர மற்றதெல்லாம் பார்க்கலாம். கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மக்கள் வரி பணம் செலவிடுவது. 12 மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வரப்பட்டு பின் எதிர்ப்பு காரணமாக திரும்ப பெற்றது. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை பயன்படுத்தப்பட்டது. அமைச்சர் பொன்முடி OC பஸ் என பெண்களை கிண்டல் செய்வது. முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் என்பது மேற்கொள்வது. முதலமைச்சர் வாக்கிங் செல்லும் போது சினிமா விமர்சனம் செய்வது போன்ற பிம்ப அரசியல். சட்டப்பேரவையில் நேரலையை முழுமையாக வழங்காமல் எடிட் செய்வது. அமைச்சர் சேகர் பாபு பக்தர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக
பாஜக விமர்சனம், அரசு நிதியில் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது மற்றும் விளம்பரம் தேடுவது, ஆன்லைன் ரம்மியை முழுமையாக தடை செய்வதில் உள்ள சட்ட சிக்கல்கள், திமுக உட்கட்சி மோதல்கள், மாற்றுத்திறனாளிகள் போராடிய போது அவர்கள் அலைக்கழித்தது, மெரினா மரப்பாலம் அமைக்கப்பட்ட சில மாதங்களிலேயே சேதமடைந்தது, 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் கடன் சுமை 6 லட்சம் கோடியை தாண்டியது, உச்சக்கட்டம், NLC நிலக்கரி சுரங்கத்திற்காக விளைநிலங்களில் JCB இறங்கியது, புதிய தார் சாலைகள் போட்ட அடுத்த நாளிலேயே கைகளால் பெயர்க்கும் நிலை, பல்லாவரம் MLA வீட்டில் சிறுமி சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம், திமுக நிர்வாகி ஓசி பிரியாணி கேட்டு கடைகளை தகராறு செய்த வீடியோக்கள், அமைச்சர்கள் ஜாதி பெயரை சொல்லி அதிகாரிகளை திட்டுவதாக எழும் புகார்கள், மலைகளை உடைத்து இயற்கை வளங்களை அழிப்பது, ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதல் சம்பவம், டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே அரசு நம்பியிருக்கிறது, கள்ளக்குறிச்சி பள்ளி சூறை சம்பவத்தை கையாள தவறிய உளவுத்துறை, வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் நிலவிய பதற்றம், சென்னை ஃபார்முலா கார் பந்தயத்திற்காக மக்கள் பணம் செலவிடப்பட்டது, மலைப்பகுதியில் சட்டவிரோத ரிசார்ட்டுகள் அதிகரிப்பு, ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு, மாற்றுத்திறனாளி வீரர் உலகக்கோப்பை வென்றதாக தவறான தகவலை நம்பி அரசு பாராட்டியது, 250க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மாணவர்கள் சேர்க்கையின்றி மூடல், கனிம வளங்களை கடத்தப்படுவதை தடுக்க தவறிய எல்லை பாதுகாப்பு, மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தவறியது, விடியல் தருவதாக கூறிவிட்டு சாமானிய மக்கள் வரிச்சுமையை மட்டும் ஏற்றி காமிச்சது. நான் சொன்ன இந்த 100 விஷயமே வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் கிடையாது. நாம இந்த கடந்த 4.5 வருஷம் 5 வருஷத்துல நம்ம பட்ட வேதனைகளையும் நம்ம பட்ட கஷ்டங்களையும் சொல்ற வீடியோ தான் இது. கடந்த 4.5 வருஷம் 5 வருஷத்துல நம்ம என்னென்ன கஷ்டங்கள் பட்டோம், என்ன நிலை நம்மளுக்கு இருந்துச்சு, நம்ம எவ்வளவு அவல நிலையில இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். ஒரு அரசுங்கிறது மக்களுக்காக இருக்கணும். ஆனா இங்க என்ன எனக்கு தெரியுமா, மக்கள் முன்னேற்றத்தை விட தன் குடும்ப முன்னேற்றத்தை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு விளம்பரத்தை மட்டும் தேடிக்கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டுச்சு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. ஆனால் விடியல் யாருக்கு கிடைச்சது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு. சிந்திச்சு வாக்களியுங்கள், விழித்து கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.